இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரீட்டைல் ட்ரேடர்ஸுக்கு ட்ராப் செட் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதையே ஒரு பிரசிடென்ட் பண்ணாருன்னு சொன்னால் நம்ப முடியுமா? அதுவும் அமெரிக்காவோட 47வது பிரசிடென்ட் டொனால்ட் ஜே ட்ரம்ப் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் நம்ப முடியுமா? இதுதான் ரீசெண்டாக பிபிசியில் வந்த ஒரு முக்கியமான கூற்றாக இருந்துச்சு. என்னன்னா, ட்ரம்ப் அவர்கள் மார்க்கெட்டை மேனிபுலேட் பண்ணி பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் சம்பாதிச்சிருக்காருன்னும் அவரும் அவர் குடும்பத்தினரும் அவர் கூட இருக்கவங்களும் இந்த மார்க்கெட் மேனிபுலேஷனால பல பில்லியன் ஆஃப் டாலர்ஸ் வந்து அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்கன்றும் ஒரு புது கூற்றை வச்சிருக்காங்க. அதுக்கான டேட்டாஸும் கொடுத்துருக்காங்க. அவரோட ட்வீட்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் என்ன, மார்க்கெட் மேனிபுலேஷன் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் டீட்டெயிலாக இன்னைக்கு மார்க்கெட் ஃபைல்ஸில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஃபைல் 001 ஓப்பன் பண்ண போறோம். Let the investigation begin. I think it's over. The ceasefire is over. The ceasefire. மார்ச் 23 2026 அன்னைக்கு ஒரு முக்கியமான ட்வீட் வருது. யாருக்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ட்ரம்ப் கிட்ட இருந்து ஒரு ட்வீட். அது என்ன ட்வீட்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு அகேன்ஸ்டா எல்லா விதமான மிலிட்டரி ஆக்ஷன்ஸும் இமீடியட்டா ஸ்டாப் பண்றோம். நெக்ஸ்ட் 5 டேஸுக்கு எந்த ஒரு மிலிட்டரி ஆப்ரேஷனும் பண்ண மாட்டோம். எதுக்கு அகேன்ஸ்டான்னு பார்த்தீங்கன்னா, ஈரானோட பவர் பிளான்ட், அவங்களோட எனர்ஜி செக்டர் பிளஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதையுமே ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மிலிட்டரிக்கு ஒரு ஆக்ஷன் போட்டிருக்கேன், ஆர்டர் போட்டிருக்கேன்ற மாதிரி ஒரு ட்வீட் வருது. இந்த ட்வீட்டை பார்த்த ஒரு சாமானிய மக்களுக்கு என்ன தெரியும்னா, ஓகே ஏதோ ட்ரம்ப் அவங்க வாரம் இருக்கு, அந்த வாரம் வந்து ஸ்டாப் பண்றாங்கன்ற மாதிரி தான் தெரியும். ஆனா இந்த ட்வீட்டுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு, இதுக்கு பின்னாடி ஒரு மார்க்கெட் மேனிபுலேஷன் இருக்கு. அதை தான் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போறோம். நமக்கு எல்லாருமே ட்ரம்ப்பை வந்து ஒரு பிரசிடென்ட்டாக தான் தெரியும். பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் அமெரிக்காவில் ஒரு ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் பிஸ்னஸ் மேன். அவர் கால்ஃப் கோர்ஸாக இருக்கட்டும், ட்ரம்ப் டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்டிடமாக இருக்கட்டும், இது இல்லாமல் கேசினோஸ், பில்டிங்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி அவரோட நெட்வொர்த் மட்டுமே கிட்டத்தட்ட $6 பில்லியன் சொத்துக்கு மதிப்பு அவர்கிட்ட மட்டும் இருக்கு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அவர் முக்கியமான டெக் கம்பெனிஸ், ஆப்பிளாக இருக்கட்டும், என்விடியாவாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், ஆல்ஃபபெட்டாக இருக்கட்டும், மெட்டாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி முக்கியமான டெக் கம்பெனிஸ் எல்லாம் அவருக்கு வந்து ஷேர்ஸும் இருக்கு. நார்மலாகவே எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு பிரசிடென்ட்டோ இல்லை ஒரு பொலிட்டிக்கல் பர்சனோ வந்து ஸ்டாக்ஸை வந்து டைரெக்டாக வாங்கி விற்கக்கூடாதுன்னு. இது ட்ரம்ப்புக்கு பொருந்தாது. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடியே பில்லியனர் ப்ளஸ் அவருக்கு பெரிய ட்ரம்ப் ஆர்கனைசேஷன் ஒரு பின்னாடி ஒரு பேக்கப்பே இருக்கிறதுனால அதில் இன்னும் ஷேர்ஸ் வந்து 21,000 ஷேர்ஸ் கிட்ட மட்டும் அவர் ட்ரேட் பண்ணியிருக்காரு. இதில் தான் நம்ம ஒன்று முக்கியமாக புரிஞ்சுக்கணும். அவர் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ப்ளஸ் ஒரு முக்கியமான ஒரு ட்ரேடர். இது இல்லாமல் பல பேங்க்ரப்சியை பார்த்துருக்காரு, பல கோர்ட் கேசஸ் பார்த்துருக்காரு, அவர் மேலே பல அலிகேஷன்ஸ் இருக்கு. இது எல்லாமே பார்த்துட்டு ஒருத்தர் பிரசிடென்ட்டாகவும் ஒரு பெரிய பவர்ஃபுல் பொசிஷனுக்கு வந்தா என்னென்னலாம் பண்ணுவாங்கன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த டொனால்ட் ஜே ட்ரம்ப். இது வந்து பிபிசிலேருந்து வரக்கூடிய ஒரு ரிப்போர்ட். என்ன ரிப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா, பிரெண்டோட ஆயிலோட வால்யூம் சார்ட்டை வந்து அவங்க காட்டுறாங்க. அதை காட்டும் போது என்ன சொல்ல வராங்கன்னா, இது வந்து ட்ரம்ப் வந்து ட்வீட் பண்ணுறது அரௌண்ட் 11:06 இந்த டைமுக்கு வந்து ட்வீட் பண்ணுறாரு. எந்த ட்வீட்டு? இப்போ நம்ம பார்த்த ட்வீட். ஆனால் 10:45க்கு ஒரு மார்க்கெட்டு இவ்வளோ நேரம் இதெல்லாம் வால்யூம் சார்ட்டு, இங்கெல்லாம் ஒன்றுமே வால்யூம் இல்லை, தெரியுதுங்களா? ஆனால் சடனாக ஒரு 10:45 10:50க்கு ஒரு பெரிய வால்யூமில் வந்து சர்ச் இருக்குது. இந்த சர்ச் எதுக்கு நடக்குதுன்னு அவங்க அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அதுலேருந்து ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் டைமுக்குள்ளே ட்ரம்ப்போட ட்வீட் வருது. ஈரான் மேலே இருக்க எல்லா மிலிட்டரி ஆக்ஷன்ஸையும் ஸ்டாப் பண்ணுறோம் நாங்கள் அப்படின்னு சொன்ன உடனே இமீடியட்டாக மார்க்கெட் என்ன ஆகுது, உங்களுக்கு வால்யூமில் இன்னும் ஒரு ஹியூஜ் ஸ்பைக் நடக்குது. ஆனால் இது வந்து வால்யூமாக பார்க்கும்போது ஓகே, என்னப்பா இது அவர் சொன்னார் அதனால் எல்லாருமே நார்மலாக வாங்குறதுன்னு, இது முக்கியம் கிடையாது. இந்த இடத்துல வாங்கினா பிரச்சனை கிடையாது. ஏன்னா ட்வீட்டை பார்த்து ரீட்டைலர்லேருந்து எல்லாருமே வாங்கினாங்கன்னு ஏற்றுக்கலாம். ஆனால் 20 நிமிஷம் முன்னாடி எப்படி பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஒர்த் ஆன பிரெண்ட் ஆயில் ட்ரேட் ஆச்சு, இங்கே எப்படி வால்யூம் ஸ்பைக் ஆச்சுன்றது தான் ஒரு முக்கியமான கேள்வி. அப்போது இவர் ட்வீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த நியூஸ் யாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, ட்ரம்ப் ட்வீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியாதா என்ன ட்வீட் பண்ண போகிறோன்ட்டு? அவரை சார்ந்தவங்களுக்கு தெரியாதா, அவர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதா, இல்லை அவங்க ஃபேமிலிக்கு, இல்லை ஒரு பெரிய பெரிய ஆர்கனைசேஷன், பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், இவங்களுக்குலாம் தெரியாதா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கும் தெரிஞ்சதுனால தான் இந்த ட்வீட்டுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆயிலை செல் பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ இதை செல் பண்ணி வச்சுட்டு ட்வீட் வந்தவொடனே மார்க்கெட் என்ன ஆச்சுன்றதை இப்போ காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது பிரெண்டோட லைவ் சார்ட். இது இந்த லைவ் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 23 இதுதான் 23 மார்ச். ஸோ 23 மார்ச் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட அரௌண்ட் $110-112 கிட்ட பிரெண்ட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ட்ரம்ப் ட்வீட் வருது, ட்வீட் வந்த அடுத்த நிமிஷம் மார்க்கெட் என்ன ஆச்சு, 10% இமீடியட்டாக ட்ராப். அப்போ $112 மார்க்கெட் இமீடியட்டாக எங்கே வந்து நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா
ஒரு $98 to $99 வந்து மார்க்கெட் நிற்குது. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் மேனிப்புலேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு பிரசிடென்ட்டே ட்வீட்னால இங்கே வந்து மார்க்கெட்டு ஸ்டம்பிள் ஆகுது. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் என்னாச்சு, கீழே விழுந்தாச்சு. அந்த இன்ஸ்டிடியூஷன் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, வால்யூம் வந்து 15 மினிட்ஸுக்கு முன்னாடியே ஸ்பைக் ஆகிடுச்சு. அந்த ஸ்பைக்கில் எல்லா இன்ஸ்டிடியூஷனும் செல் பண்ணிட்டாங்க. செல் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக இந்த $100 வரும்போது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறாங்க. அந்த க்ளோஸ் பண்ண டைமில் இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த இடத்துல இவங்க செல்லை க்ளோஸ் பண்ணணும்னா யாராவது பை பண்ணிருக்கணும். அப்போ அந்த பையை யார் பண்ணிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ரீட்டைல் ட்ரேடர்ஸ். திருப்பி அவங்க தான் அந்த செல் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்க பை பண்ணுறாங்க. பை பண்ணிவிட்டு மார்க்கெட் மறுபடியும் எங்கே போயிடுச்சு, அதே $110. ஆனால் ரீட்டைலர் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருப்பாரு, உங்களுக்கு பாட்டமில் வந்து செல் பண்ணியிருப்பாங்க. அவங்க மேலேயே செல் பண்ணிவிட்டு கீழே வந்து க்ளோஸ் பண்ணி திருப்பி பையை பண்ணிவிட்டு மார்க்கெட்டை மறுபடியும் இருந்த இடத்துக்கே எடுத்துகிட்டு போய் விட்டுட்டாங்க. ஆனால் ரீட்டைல் ட்ரேடர் எல்லாருமே என்ன இருப்பாங்க, நடுவில் வந்துட்டு பாட்டமில் போய் செல்ல பண்ணியிருப்பாங்க. மறுபடியும் மேலே ஏறினவொடனே ஓகே மார்க்கெட் மேலே ஏறுதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு நியூஸ் வந்தவொடனே மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பை பண்ணுறேன்னு சொன்னால் இவங்க வாங்கினது எல்லாமே கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. மார்க்கெட் மறுபடியும் இறங்கிடுச்சு. ஸோ இப்படி தான் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஒரு மார்க்கெட்டில் மேனிப்புலேஷன் பண்ணி ரீட்டைல் ட்ரேடருக்கு ட்ராப்பை செட் பண்ணி ஒரு வாட்டியும் ட்ராப் பண்ணி எல்லா ரீட்டைல் ட்ரேடரும் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் ட்ரம்ப்போட ட்வீட்டே. ஸோ இப்போ எல்லாரோட ஒரு கேள்வி முக்கியமாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இவ்வளோ பெரிய ட்ராப் செட் பண்ணுறாங்க, ஒரு பெரிய பிரசிடென்ட்டே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னா இதை நம்ம ஒரு ரீட்டைல் ட்ரேடராக காப்பாற்றிக்க முடியுமா என்னோட கேபிட்டலை? அப்போ இவங்களுக்கு அகேன்ஸ்டாக எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கா, இந்த மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியுமா, நான் ஸ்டேபிளாக இருக்க முடியுமானா கண்டிப்பாக இருக்குது. நான் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க, இவங்க என்ன தான் பண்ணாலும் மறக்க முடியாத ஒரே இடம் எதுனா சார்ட்டு, வால்யூம். ஸோ அப்போ வால்யூமில் காமிச்சிச்சு. அப்போ சார்ட்டில் என்ன காமிச்சிருக்கணும்னா நமக்கு வந்து மார்க்கெட் டெக்னிக்கலாக இந்த இடத்துலேருந்து ட்ராப் ஆக போகுதுன்றது மார்க்கெட் காமிச்சிருக்கணும். அது நம்ம சர்டன் டைம் ஃப்ரேம்ஸ் வச்சு செக் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு மார்க்கெட் காட்டும். அதை வந்து நம்ம மார்க்கெட் ஃபைல் 002ல் வந்து ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். அதில் வந்து எப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷன் மேனிப்புலேட் பண்ணாலும் சார்ட்டு நமக்கு காமிச்சு கொடுக்கும்ன்றது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட் வீடியோ. இப்போ அடுத்த ஃபேக்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணாருன்றதையும் பார்க்கலாம். மார்ச் 9 பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாரு. அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, இந்த ஈரான் வாரை பற்றி அப்டேட் கொடுங்கன்னும் போது அவர் கிளியராக சொல்கிறாரு, இல்லை இது கூடிய சீக்கிரம் முடிய போகுது அப்படின்ற ஒரு நியூஸ் கொடுக்குறாரு. ஆனால் அந்த நியூஸுக்கு முன்னாடியே என்ன ஆச்சுன்றதை பாருங்க. இப்போ பிபிசிலேருந்து எடுத்து காமிச்சிருக்காங்க. இது காமிக்கும் போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து 6:30 மணி அவங்க ஒரு டைமுக்கு அவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துறது பார்த்தீங்கன்னா ஒரு 7:15 நடத்த போகிறாரு. ஆனால் 6:30 மணிக்கு இங்கே இவ்வளோ பெரிய ஹியூஜ் ஸ்பைக்ஸ், பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஒர்த் ஆஃப் க்ரூட் ஆயில் ஆல்ரெடி ட்ரேட் ஆகப்பட்டது. அப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோண்டு வால்யூம் நடந்தது. எப்படி அது கரெக்டாக ஒரு ½ அன் ஹவர் அவரோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய வால்யூம் ஸ்பைக்கு வந்துச்சு? கிட்டத்தட்ட தெரிஞ்சுங்களா, இவ்வளோ தூரத்துக்கு மார்க்கெட்டில் ஸ்பைக் ஆகிருக்கு. அப்போ அதுக்கு பின்னாடி யார் இருக்கா? அப்போது இந்த இன்டர்வியூ அவர் கொடுக்க போகிறது முன்னாடியே யாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அது யாருன்றது நமக்கு தெரியும். நிறைய பேர் இது வந்து இவங்க ஒரு தியரியாக சொல்கிறாங்க, அவருக்கு க்ளோஸ் சர்க்கிள்லையா இல்லை ஒரு பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸுக்கு அவரை கொடுத்துருக்கலாம், அதை வச்சு அவங்க ட்ரேட் பண்ணிடலான்ற மாதிரி ஒரு கூற்றை வைக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஸ்பைக் வந்துடுச்சு. ஸ்பைக் வந்தவொடனே இன்டர்வியூ 7:15 அவர் இன்டர்வியூ கொடுக்குறாரு. கொடுத்த உடனே க்ரூட் ஆயிலில் எவ்வளோ பெரிய மூவ்மெண்ட்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த சார்ட்டு பாருங்கள், க்ரூட் ஆயில் சார்ட்டில் லோவர் டைம் ஃப்ரேமில் காட்டுறேன். இது வந்து ஸ்பைக்கு இந்த இடத்துலேயே முன்னாடியே ஆயிடுச்சு. ஆனால் மார்க்கெட்டை அவர் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பேசின அடுத்த நிமிஷம் 15% ஃபால். அப்போ யாரோ முன்னாடியே செல் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. மார்க்கெட்டை செல் பண்ணி வச்சுட்டு தான் இவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்த உடனே மார்க்கெட் 15% ஃபால். யோசிச்சு பாருங்கள், 15% ஃபால் ஆகிட்டு இந்த இடத்துலேருந்து மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆரம்பிச்சிச்சு, ரிகவர் ஆரம்பிச்சிச்சு. அப்போ இந்த ரிகவர் ஆன டைமில் எல்லா ரீட்டைலரும் உள்ளே மாட்டிருப்பாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சதை, செல் பண்ணி வச்சதை இந்த இடத்துல பை பண்ணிவிட்டு மறுபடியும் கிளாஸை கொடுத்துட்டு ப்ராஃபிட் பண்ணிவிட்டு வெளியே உட்காந்துருக்காங்க. ஸோ இதுதான் திருப்பி சொல்கிறேன், இன்ஸ்டிடியூஷன்ஸ் ட்ரைஸ் டு ட்ராப் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். அப்போ இந்த ட்ராப்லேருந்து வெளியே வரணும்னா இந்த டெக்னிக்கலுக்குள்ளே என்ன நடந்துச்சு, இதை நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணிடலான்றது நான் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு 5000 லைக்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக நான் எவ்வளோ சீக்கிரம் அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணணுமோ ரிலீஸ் பண்ணிடுறேன். நம்ம இப்போ அடுத்து என்ன S&P 500லையும் இதே மாதிரி ஒரு மார்க்கெட் மேனிபுலேஷன் நடந்திருக்கு, அது என்னன்றதையும் இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். ஸோ மூணாவது S&P 500க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக், இது என்ன ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா NVIDIAவோட ஸ்டாக். இந்த NVIDIA ஸ்டாக்ல என்ன அவங்க பிபிசியில் பிரேக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து உங்களுக்கு NVIDIA ஸ்டாக்ஸ் வந்து இந்த இடத்துல
$100 கிட்ட இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா தே அக்ரி, எதுக்கு யூஎஸ்லேயே ஏஐக்கான சிப்ஸ் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி அக்ரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 15% ரெவென்யூ வந்து ஆஃப் ஹெச்ஓடி சேல்ஸ் டு சைனா கொடுக்க வேண்டியது, அதையும் அக்ரி பண்ணுறாங்க. இந்த இடத்துல ட்ரம்ப்போட அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஓவர் 5 million ஆஃப் NVIDIA ஸ்டாக்ஸ் வாஸ் பாட் ஃபார் ட்ரம்ப். அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 5 million ஒர்த் ஆஃப் ஸ்டாக்ஸை வந்து இந்த இடத்துல பை பண்ணுறாங்க. பை பண்ணி முடிச்சுட்டு திருப்பி இந்த ஒரு ஃபியூ டேஸ் ஆஃப் டைமில் ட்ரம்ப் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. என்னென்னா ட்ரம்ப் அனௌன்சஸ் H200 சிப்ஸ் கேன் பி சோல்ட் டு சைனா. இந்த சிப்ஸ் அவங்க பண்ண போகிறது வந்து சைனாவுக்கு செல் பண்ணலான்னு அப்படின்னு சொன்ன உடனே மார்க்கெட்டில் சர்ஜ் ஆகி மறுபடியும் என்ன ஆகுது உங்களுக்கு, NVIDIAவோட ஸ்டாக்ஸு வெறும் 150 160 இருந்தது, 200க்கு மேலே என்ன ஆகுது உங்களுக்கு டாலருக்கு மேலே NVIDIA ஸ்டாக்ஸ் பூம் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 million ஒர்த் ஆஃப் ஸ்டாக்ஸ் வாங்குறாங்க. இந்த இடத்துல 500K ஆஃப் NVIDIA ஸ்டாக்ஸ் வாஸ் பாட் ஃபார் ட்ரம்ப். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு இடம், இது ஒரு இடம். இது டெக்னிக்கலாக தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருமே தெரியும். இது என்னன்றது தெரியும். அந்த இது என்ன பேட்டர்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரியே ஃபுல்லு டீட்டெயில்டாக இதை எப்படி நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிடலான்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவர் கீழே வாங்கிட்டு கரெக்டாக $200 கிட்ட வரும்போது மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க, 200 தாண்டி மேலே போகுது. ஹி மேட் அ ஹியூஜ் ப்ராஃபிட். இந்த மாதிரி தான் ஒரு நியூஸுக்கு பின்னாடியும் ஒரு மார்க்கெட்டில் பாலிடிக்ஸ் இருக்குது, ப்ளஸ் மார்க்கெட் மேனிப்புலேஷன் இருக்குது, ரீட்டெயிலர்ஸ்க்கு ட்ராப்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸை நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போ தான் நம்மளும் இந்த மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ வரக்கூடிய வீடியோஸில் நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். ஸோ இந்த மார்க்கெட் ஃபைல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணலாம், இது ஏதோ ட்ரம்ப் தான் பண்ணிட்டு இருக்காருன்னு நினச்சிக்காதீங்க. இது ஒன் ஆஃப் தி இன்வெஸ்டிகேஷன் BBC பண்ணது. ஸோ அதை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி தான் காலகாலமாக பல ஆண்டுகளாக இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மேனிப்புலேஷன் மூலியமாக தான் அவங்க அவ்வளோ கோடிக்கணக்கான ரூபாய்களை அவங்க சேர்த்து வச்சுட்டு ப்ராஃபிட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மேனிப்புலேஷன் இந்த மாதிரி தான் ஒரு வாட்டியும் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால தான் எப்பவுமே ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, பை த நியூஸ் அண்ட் செல் த மார்க்கெட். நியூஸ் வர்றதெல்லாம் கேட்டுக்கோங்க, ஆனால் மார்க்கெட்டில் போய் ஆப்போசிட்டாக பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க ரூல்ஸ் என்ன, டெக்னிக்கல்ஸ் என்னன்றது நான் வரக்கூடிய வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் மார்க்கெட் ஃபைல் 002. அதில் டெக்னிக்கலாக இதெல்லாம் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம், எப்படி நம்ம காஷன்டாக நம்மளோட போர்ட்ஃபோலியோவை எப்படி காப்பாற்றிக்கலாம், ப்ராஃபிட்டபுளாக எப்படி வரணுன்றது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. அவர் நெக்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் கமெண்ட்ஸ். ஸோ டேக் கேர்.